ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வந்தே குருநாம் சரணாரவிந்தே சந்தர்ஷித ஸ்வாத்மசுகாவபோதே நிஸ்ரேயசே ஜாங்கலிகாயமானே संसारहालाहलमोघशान्त्यै. योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि. आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं. यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी. सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः. ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல வியாச பாஷ்யம் 2வது பாதம் சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம், லாஸ்ட் கிளாஸ்ல தஸ்ய ஹேத்துர் அவித்யா அப்படின்னு 24வது சூத்திரம் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் அப்படின்ற தத்துவமும் திரஷ்டாவும் திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த தேகாதிகள் வெளியில இருக்கிறதும் இந்த ரெண்டும் சயோகத்தை அடையும் போதுதான் ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்குது, சுகதுக்கங்கள் போகம் கிடைக்குது. இந்த சயோகத்திலிருந்து வியோகமாகணும் அப்படின்னா அதுக்கு பேர் மோட்சம் கைவல்யம் அப்படின்னு பேர். அப்ப இந்த சயோகத்துக்கு எது காரணம்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை நீக்க முடியும். இந்த ரெண்டும் எதுக்காக சயோகத்தை அடைஞ்சிருக்கு, அதுக்கு காரணம் எது அப்படின்னு சொன்னா 24வது சூத்திரம் தெளிவா சொல்லிடுச்சு. தஸ்ய சம்பந்தஸ்ய, அந்த சம்பந்தத்துக்கு சயோக சம்பந்தத்துக்கு காரணம் தஸ்ய ஹேத்துர் அவித்யா. ஹேத்துனா காரணம், தஸ்யனா சம்பந்தஸ்ய. அந்த சம்பந்தத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சயோகத்துக்கு காரணம் அவித்யா. அவித்யான ரொம்ப யோசிக்காதீங்க. அவித்யான என்ன அர்த்தம்னா விசாரமின்மைக்கு பேரு, அவிவேகத்துக்கு பேர் அவித்யான பேர். விவேகம் பண்ணுனா இல்லாம போயிடும், விவேகம் பண்ணாத வரைக்கும் அது இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா விவேகம் தான் பாத்தீங்கன்னா அவித்யாவுக்கு ஆப்போசிட் அது விசாரம், விவேகம், பிரிச்சு பார்க்கறது. இதுதான் பாத்தீங்கன்னா சொல்யூஷன். இதுக்காக பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, மெதுவா பாத்தீங்கன்னா 25வது சூத்திரத்தை
ஆரம்பிக்கிறார். நம்ம இது வரைக்கும் 2 பார்த்துருக்கோம். என்ன விஷயம் பார்த்துருக்கோம்? ஒன்று ஹேயம்னு பார்த்துருக்கோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேய ஹேத்து பார்த்துட்டோம். 2 பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியார் பாஷ்யத்தை 25வது சூத்திரத்துக்கு பாஷ்யம் ஆரம்பிக்கிறார். பாருங்க, தெளிவாக ஆரம்பிக்கிறார். ஹேயம் துக்கம். முதல்ல வந்து 4 விஷயங்கள் சொல்லியிருக்கோமா நம்ம? ஹேயம், ஹேய ஹேத்து, ஹானம், ஹானோபாயம் அப்படின்னு 4 சதுர்வியூகம் சாஸ்திரம் ஏற்கனவே முன்னாடி பார்த்தாச்சு. ஹேயம்னா என்னது? துக்கம், தியாகம் செய்யத்தக்கது, சம்சாரம். அதுக்கப்புறம் ஹேய ஹேத்து எது அப்படின்னு கேட்டால் சம்சாரத்துக்கு ஹேத்து எது? அவித்யா. 24வது சூத்திரத்தை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி மோக்ஷம்னா என்ன, அந்த மோட்சத்துக்கு வந்து உபாயம் என்ன, ஆரோக்கியம்னா என்ன, ஆரோக்கியத்துக்கு என்ன மருந்து சாப்பிடணும், இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா இனி நம்ம பார்க்கணும். ஆச்சாரியர் பாஷ்யத்தை எழுதும்போது சொல்கிறார், ஹேயம்ன்றதுக்கு அர்த்தம் துக்கம். ஹேயம் துக்கம் சொல்லியாச்சு. அந்த துக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேய காரணம் ச, ஹேயத்துக்கு காரணம் இது 24வது சூத்திரத்தை சொல்லிடுச்சு. ஹேய காரணம் அவித்யா. அப்போ ஹேயம்னா துக்கம், ஹேயத்துக்கு காரணம் அவித்யா. இந்த 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சம்யோகாக்கியம் சந்நிமித்தம் யுக்தம். இந்த அவித்தியினால என்ன உண்டாகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்தியினால சம்யோகம் உண்டாகும், சம்யோகத்தினால துக்கம் உண்டாகும். சிம்பிள் பார்த்துங்க. அவித்யா மூல காரணம், அவித்தியினால என்ன உண்டாகும்? திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னா இணையும். திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னா இணையறதுக்கு பேர் சம்யோகம். சம்யோகத்தினால என்ன கிடைக்கும்? துக்கம் கிடைக்கும், ஹேயம் கிடைக்கும். ஹேயம் துக்கம், அதுக்கு காரணம் சம்யோகம். சம்யோகத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவித்யா. சிம்பிள். இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ நமக்கு ஏன் துக்கம் கிடைச்சிருக்கு யாராவது கேட்குறாங்க. ஏன் துக்கம் கிடைச்சிருக்கு? திரஷ்டாவும் திருஷ்யத்தையும் ஒன்னாக்கிட்டோம். அதுக்கு என்ன பேர்? திருஷ்ய சம்யோகம். சரி, அதனால என்ன கிடைச்சது? சுக துக்க அனுபவம் கிடைக்குது, அதான் சம்சாரம். அந்த சம்யோகத்துக்கு என்ன காரணம்? அவித்யா. சிம்பிள் ஆயிடுச்சா? இந்த 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ச நிமித்தம் உக்தம்னா காரணத்தோடு சேர்ந்து சொல்லப்பட்டது. அதக பரம் ஹானம் வக்தவ்யம். இதற்கு பிறகு என்ன பண்ணணும்? ஹானத்தை சொல்லணும். ஹானம்னா என்னது? மோக்ஷம், சொஸ்தம், சொஸ்தமா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஆரோக்கியம். அதுக்கு பேர் சொஸ்தம்னு திருநெல்வேலி பக்கத்துலலாம் சொஸ்தம்னு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆரோக்கியத்துக்கு பேர் சொஸ்தம். சொஸ்தமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நாகர்கோயில் பக்கம் போனீங்கன்னா இதே மாதிரி தான் விசாரிக்கும் போது நம்ம கேட்குறோம்ல, சௌக்கியமாக இருக்கீங்களா ஜி? அப்போ நம்ம கேட்குறோம். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இல்லை. நான் வந்து நாங்கள் பொதுவாக கேட்குறது என்ன ஜி, சௌக்கியமாக இருக்கீங்களான்னு நம்ம கேட்குறோம். இதே திருநெல்வேலி பக்கம் நாகர்கோயில் பக்கம் போயிட்டீங்கன்னா என்ன கேட்பாங்க? சொஸ்தமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சொஸ்தம்ன்றதுக்கு அர்த்தம் ஆரோக்கியம்னு அர்த்தம். இங்கே சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம்ன்ற வார்த்தை இந்த டெக்னிக்கல் டெர்மினாலஜியில் அதுக்கு என்ன பேர்? ஹானம் அப்படின்னு பேர். ஹானம்னா சொஸ்தமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, மோக்ஷம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் கைவல்யம் அப்படின்னு பேர். அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹானத்தை சொல்லணும், அதுக்கப்புறம் ஹான உபாயத்தையும் சொல்லணும், அந்த மோட்சத்துக்கான உபாயத்தையும் சொல்லணும். அதுக்காக முதல்ல 25வது சூத்திரத்தில் ஹானத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்குது. வந்துருங்க. ததபாவாத் சம்யோக அபாவோ, ததபாவாத் சம்யோக அபாவோ ஹானம், ததபாவாத் சம்யோக அபாவோ ஹானம், ததபாவாத் சம்யோகாபாவோ ஹானம், தத்ருஷேஹே கைவல்யம், தத்ருஷேஹே கைவல்யம், தத்ருஷேஹே கைவல்யம், ததபாவாத் சம்யோகாபாவோ ஹானம், தத்ருஷேஹே கைவல்யம். ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது, இந்த சூத்திரம். தத அபாவாத் அப்படின்னா முன்னாடி சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா 24வது சூத்திரத்தில் தஸ்யன்னு சொல்லியிருக்கு. தத் சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவித்யாவை சொல்லியிருக்கு. தஸ்ய ஹேத்துர் அவித்யா, தத் சம்யோகஸ்ய ஹேத்துர் அவித்யா. போன சூத்திரத்தில் பார்த்தோம்ல, அந்த அவித்யாவோட அபாவாத். தத் அபாவாத்னா அந்த அவித்யாவோட அபாவத்தினால், அவித்யாவோட இல்லாமையினால் என்ன ஆகும்? சம்யோக அபாவகா, சம்யோகம் இல்லாமல் போகும். நான் சொன்னேன், சம்யோகம்னா இணைக்கிறது, சேர்க்கிறது. அதுக்குள்ள ஒரு பேஸ்ட் ஒன்று யூஸ் ஆகும்ல, எதை ஒட்டுறதா இருந்தாலும் பேஸ்ட் வேணும். அந்த பேஸ்ட் எது அப்படின்னா அவித்யா.
அந்த பேஸ்ட் வந்து இல்லாமல் போச்சு அப்படின்னா சயோகம் என்ன ஆகிடும்? இல்லாமல் போயிடும். இப்போ நான் வந்து சில இடத்துலலாம் வந்து ஒட்டி வச்சுருப்பேன், எதையாவது ஒட்டி வச்சுருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி நிறைய இடத்துல வெளியில் ஏதாவது சன்லைட் படுற மாதிரி ஏதாவது பேஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். அது கொஞ்ச நாளில் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா சன்லைட் பட்டு அந்த பேஸ்ட் என்ன ஆகிடும்? விட்டு போயிடும். அப்போ பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போச்சுனாவே என்ன ஆகிடும்? இந்த சேர்ந்து இருக்கிறது விலகி போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவித்யான்றது தான் பேஸ்ட். இந்த அவித்யாவோட அபாவாத், ததபாவாத்ன்றதுக்கு அர்த்தம் இந்த அவித்யாவோட அபாவத்தினால. அவித்யாவுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? அவித்யான்னு என்னது? எப்போ வந்து பார்த்தாலும் அவித்யான்னு என்ன சொன்னோம்? விசாரமின்மை, விவேகமின்மை. சம்ஸ்கிருதத்தில் அவிவேகம்னு பேர். விவேகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அவித்யா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா உங்களுக்கு? அவித்யாவை நீக்கிறதுக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணாதது எல்லாத்தையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு ஒவ்வொன்றா நம்ம வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். விசாரம் பண்ண இருக்கிற வஸ்து இருக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சதுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோகம் இல்லாமல் போகும். அப்போ வித்யான்றதுக்கு அர்த்தமே விவேகம், அவித்யான்றதுக்கு அர்த்தமே என்னது? அவிவேகம். அப்போ தது அபாவாத்துன்னு எதை எடுக்கணும்? அந்த அவித்யாவோட அபாவம் ஆச்சுன்னா, இல்லாமை ஆச்சுன்னா சயோக அபாவக. நானும் இந்த தேகத்தையும் நான் கிரகணம் பண்ணி வச்சிருந்தேன்னா சயோகம். நான் புத்தி, நான் மனசு, நான் இந்திரியம், நான் தேகம் அப்படின்னு சேர்த்து நான் பரமஹம்சானந்தான் தான் சேர்த்து என்ன நான் அறிஞ்சிட்டு இருக்கேன், சயோகம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன ஆயிடும்? வியோகம் ஆயிடும். சயோகம் வந்து அபாவத்தை அடையும். சயோகம் அபாவத்துக்கு என்ன பேரு? வியோகம். விலகி போயிடும். விலகி போச்சுன்னா அதுக்கு பேரு தான்ப்பா ஹானம்னு பேரு. அதுக்கு பேர் தான்ப்பா மோக்ஷம் அப்படின்னு பேரு, ஹானம். ஆயிடுச்சா? இதை வேற ஏதாவது டெர்மினாலஜில சொல்லாம சாமி அப்படின்னா அவித்யா நிவர்த்திரேவ ஹானம், வேற எதுவும் இல்லை. அவித்யா நிவர்த்திக்கு பேர் தான் மோக்ஷம். நல்லா தெரிஞ்சுங்க, அவித்யா நிவர்த்திக்கு பேர் தான் மோக்ஷம். இதுதான் இங்க சொல்ல வருது. சரி, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சயோகம் விலகி போச்சு அப்படின்னா, நான் இந்த தேகம்ன்ற பார்க்கறத விட்டு விலகி போச்சு அப்படின்னா தத்து திருஷேகே கைவல்யம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திரஷ்டாவினுடைய கைவல்யம் என்று சொல்லப்படுகிறது. கைவல்யம்னா தனிச்சு நிற்கிற அவஸ்தை, தனித்த பாவம், அத்வைத பாவம். அதுக்கு பேர் கைவல்யம்னு பேர். ஆயிடுச்சா? இந்த சூத்திரம் முடியுது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க, பேசலாம். ஆச்சாரியர் பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறார். தஸ்ய அதர்ஷனஸ்ய அபாவாத். அதர்ஷனம் சொல்லலாம், இல்லைன்னா அவிவேகம்னு சொல்லலாம். அந்த அதர்ஷனத்தினுடைய அபாவாத் இல்லாம போச்சுன்னா, அதர்ஷனம் இல்லாம போச்சுன்னா என்ன வேணும்? அதர்ஷனத்துக்கு ஆப்போசிட் தர்ஷனம், விவேக தர்ஷனம். அதர்ஷனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவிவேகம், விவேகமின்மை. அதே நேரத்தில் தர்ஷனம்னு என்ன அர்த்தம்? விவேகம் பண்றது, தர்ஷனம், விவேக தர்ஷனம்னு பேரு. அதுக்காக தான் நம்ம பாருங்கன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல ஜி. இந்த இதை லைஃப் லாங் விட்டுறாதீங்க. இந்த உபதேசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆகிறது, ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிறது. திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரித்து பார்க்கறது தான் ஆத்ம ஞானம். நீங்கள் கண்டதை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கோம், எல்லாம் சுருங்கி ஒரே ஒரு டெர்மினாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளவுதான். அதனால தான் நான் கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா 13வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம் 2வது லைன் எடுத்திருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ஷேத்திரஜ்யோர் ஞானம் எத்தது ஞானம் மதம் மம. கீதாச்சாரியா சொல்றார், எது க்ஷேத்திரம், எது க்ஷேத்திரஜன். க்ஷேத்திரம்ன்றதுக்கு அர்த்தம் திருஷ்யம், க்ஷேத்திரஜன்றதுக்கு அர்த்தம் திரஷ்டா. இந்த ரெண்டுத்த பத்தின ஞானம் எது இருக்கோ அதுதான் ஞானம் என்பது என்னுடைய மதம். என்னெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாத்தையும் ஒரே ஐடியாவில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் திருஷ்யம் 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 திருஷ்யம். அதுக்கப்புறம் பார்க்கிறவன் திரஷ்டா 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 திரஷ்டா. இப்படி பார்த்தா தரிசனம்னு பேர். இப்படி பார்க்காம நம்ம என்ன பண்ணுறோம், சிங்க் ஆகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் அதர்ஷனம்னு பேர், அவித்யான்னு பேர். அப்போ தஸ்ய அதர்ஷனஸ்ய அப்படின்னு அர்த்தம், அந்த அவித்யாவினுடைய அபாவாத், அபாவமாச்சு அப்படின்னா அவிவேகம் நாசமாச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆயிடும்? விவேகம் வந்துடும். விவேகம்னா என்னது? புத்தி அபாவாத், புத்தி புருஷ சயோக அபாவ புத்தி. அதுக்கப்புறம் புருஷன். புத்தி என்னது? திருஷ்யம். அந்த புத்திக்கு வேற இருக்கிறவன் யாரு? புருஷன்.
இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேர்த்து அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். வேக்கப்பான அந்த க்ஷணத்துல இருந்து நமக்கு புத்தியோட என்ன இருக்கு, பிரிஞ்சு இல்லை, சேர்ந்தே இருக்கோம் நம்ம. என்ன காரணம் தெரியுங்களா உங்களுக்கு? திரஷ்டா பார்த்தீங்கன்னா சுத்த பிரகாசம். இந்த புத்தி பார்த்தீங்கன்னா சத்துவ குணத்தோட ரொம்ப உத்கிருஷ்டமானது. சத்துவ குணம் ரொம்ப பிரகாசம். அப்ப புத்தியும் சத்துவ குணத்தோட பிரகாசத்தோட இருக்கு, நானும் கான்சியஸ்னஸோட இருக்க, ரெண்டு பிரகாசம் ரெண்டும் இணைஞ்சு இருக்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. வேக்கப் ஆகினதுல இருந்து தூங்குற காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா சேர்ந்தே இருக்கு. டிஃபரன்ஸே தெரியாம இருக்கு, அந்த அளவுக்கு ஆயிருக்கு. இந்த ரெண்டுத்தோட சயோகம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அபாவத்தை அடைஞ்சிடும். பார்க்க ஆரம்பிக்கணும். அதனால்தான் நான் சொல்லியிருக்கேன், பார்க்க ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்கணும், வெளியில இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம திருஷ்ய விவேகத்துல முதல் ஸ்லோகம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ரூபம் திருஷ்யம். முதல் ஸ்டெப் எங்க போகணும், ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. லோச்சனம் திருக்கு, லோச்சனம்னா கண்கள். அப்போ முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு மேலெல்லாம் போய் நிற்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் அன்றைக்கி சொன்னாங்களே புஷ்கலாமா சொன்னாங்களே, என்னால் பார்க்க முடியல சாமி, அவ்வளோலாம் டக்குன்னுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலெல்லாம் போய் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பண்ணாமல் வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்க்கறது நான் பார்ப்பவன், வெளியில் இருக்கிறத பார்க்கறது நான் பார்க்கிறவன் அப்படின்னு மனசுக்குள்ளே நல்லா கொண்டுட்டு வாங்க. நல்லா கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறேன், அதோட விலகி இருந்து பார்க்குற ஹேபிட்டை கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டெப்பு ரூபம் திருஷ்யம் லோச்சனம் இருக்கு முதல் ஸ்டெப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தத்ருஷ்யம் திருப்து மானசம். இந்த இந்திரியங்களையும் பார்த்தீங்கன்னா திருஷ்யம் ஆயிடுது, ஆப்ஜெக்ட் ஆயிடுது. இதை பார்க்கக்கூடியது எது அப்படின்னா மனசு பார்க்குது. இது கொஞ்சம் டைட்டா இருக்கும். ஆனாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அதுக்காக இன்னைக்கு காலையில கூட ஒரு சொன்னல, என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உப்பை எடுத்து நாக்கில் ஒரு உப்பு கட்டி எடுத்து நாக்கில் வச்சுக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நல்லா மிளகா, காந்தாரி மிளகாவை எடுத்து அந்த இதை எடுத்து நல்லா எடுத்து உள்ள ஒரே ஒரு டிராப் மட்டும் வைக்கணும். ஒரே ஒரு டிராப், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஒரே ஒரு டிராப் மிளகாவை மட்டும் கிள்ளி அதை வச்சு நல்லா ஒரு தேய்ச்சிட்டிங்கன்னா காரமாக இருக்கும்ல. அந்த காரத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி 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 அதுக்கு பேஸ் எது இருக்குன்னு பார்க்குறது. இந்த கண்களை பார்த்தீங்கன்னா ரூபத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ரூபத்தை அவாய்ட் பண்ணிட்டு இந்த கண்களையே பார்க்குற ஹேபிட்டை கொண்டு வர. ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு நல்ல ஸ்மெல் வருது, அந்த ஸ்மெல்லை கிரகணம் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த ஸ்மெல்லை தாண்டி அதோட கிராண இந்திரியத்துக்கு போகிறது ரொம்ப கொஞ்சம் டஃப், அது ரொம்ப சூக்ஷமாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு, மூக்கு, அப்புறம் கண்ணு, அதே மாதிரி காதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்தங்களை கேட்டுக்கிட்டே இருக்கோம். கேட்டுக்கிட்டே இருந்த என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆடியோவை பார்த்தீங்கன்னா மைல்டாக கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. ரொம்ப மைனூட்டாக கொண்டு போயிட்டு லைட்டு சப்தத்தை அப்படியே கொண்டு அதையும் நிப்பாட்டினீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. மனசுனால அந்த இடத்துல என்னன்னு பாருங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்ரோத்ரேந்திரியம்னு பேர். எல்லா சப்தங்களையும் கிரகணம் பண்றது. நீங்க ஸ்பர்ஷத்தை பார்த்தீங்கன்னா கையால இப்படி நல்லா டச் பண்ணிருக்கீங்களா? ஆமா, பண்ணியிருக்கேன். இப்போ சென்ஸ் தெரியுது இல்லை? ஆமா தெரியுது, நான் தடவி பார்த்தா தெரியுது. இதை மெதுவாக என்ன பண்ணுங்க, கையை செப்பரேட் பண்ணுங்க, மெதுவாக செப்பரேட் பண்ணுங்க. ஃபுல்லாக செப்பரேட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே இருக்கணும். ரொம்ப அதோட உணர்வு தெரியுதா? டச் ஆகக்கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட ஃபீல் ஆகுதான்னு பாருங்க. சும்மா இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. கைக்கு பக்கத்தில் கையை விட்டு இப்போ இப்படி வச்சிருந்தேன்னா ஸ்பர்ஷம்ன்றது என்னது? விஷயமாயிடுது. இந்த கை இதோட சேர்ந்துச்சுன்னா விஷயமாயிடுது. இந்த கையோட ஸ்பர்ஷம் உண்டாயிடுது. இதை பார்த்தீங்கன்னா மெதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையோட உணர்வு பார்த்தீங்கன்னா அந்த சென்ஸுக்கு தெரியும். அதில் கவனம் கொடுக்கணும். அப்போ இப்போ ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பர்ஷேந்திரியம் உங்களுக்கு கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சு.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு ஃபுல்லாக இப்போ நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம், எடுத்து உள்ளே போட்டுடுறோம். உள்ளே போட்டோன்னா ஃபுல் நாக்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்துடுது. அதனால் நீங்கள் செப்பரேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, அதனால தான் நான் சொன்னேன், ஒரே ஒரு கல் உப்பு சால்ட், அந்த ஒரே சின்ன சால்ட் எடுத்து என்ன பண்ணுங்க, நாக்கை நீட்டிட்டு அதில் வைங்க. வச்சுட்டு மற்ற இடத்துலலாம் அது ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த ஒரு இடத்துல மட்டும் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அந்த இடத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அந்த இந்திரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ரசனேந்திரியத்தை ஃபீல் பண்ண முடியும். இது சுவாமி ஒரே நாளில் ஒரு வாட்டி உப்பு வச்சோன்னு வந்துடுமா சுவாமி? வராது. கண்களை பார்க்குற ஹேபிட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. ஏன்னா கண்கள் தான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஆகும். ரூபத்தை பார்த்துட்டே இருங்க. ரூபத்தை வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இப்படி பாருங்க. இப்போ நான் உங்களை பார்க்குறேன், எல்லா காட்சிகளும் தனித்தனியாக தெரியுறீங்க. நீங்கள் எல்லாம் 47 பேர் இப்போ பாடத்தில் இருக்கீங்க. 47 பேரும் தனித்தனியாக எனக்கு தெரியுங்க ஸ்டாம்ப் சைஸ்க்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெதுவாக என் கண்ணை பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா எல்லாம் மெர்ஜ் ஆகிடுது. 47 பேரும் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா வெளியில் இருக்கிறது எல்லாமே மெர்ஜ் ஆகிடுது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இப்போ கண்ணில் மட்டும் கவனம் கொடுக்கறது. இது மாதிரி பண்ணி 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 ஒவ்வொரு இந்திரியத்திலையும் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இந்திரியத்திலையும் முதல்ல பண்ணக்கூடாது. எங்களோட ஆச்சாரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கும்போது தாரணாவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கும்போது இதெல்லாம் தாரணையில் வர்றது. சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு இந்திரியத்தில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். ஏதாவது ஒரு இந்திரியத்தில். அப்போ அந்த ஒரு இந்திரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரித்து நான் எதை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்தே நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்களையும் ரூபத்தையும் தான் நான் வச்சுருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பிரதானமாக வச்சுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்கனவே திருஷ்ய விவேகம் படித்தவங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்தானுவித்தம் ரூபானுவித்தம் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அதனால தான் நம்ம சனாதன தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக வச்சுக்கிட்டு மெடிடேட் பண்ண சொல்லும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்தத்தை பிரதானமாக வச்சுக்கிட்டு மெடிடேட் பண்ண சொல்லும். ஏதாவது 2 தான். ஒன்று ஓங்கார சப்தமாக போகணும், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரூபத்தை வச்சுட்டு பகவானோட ரூபத்தை வச்சு போகணும். இந்த ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் சொல்கிற மற்ற 3 இந்திரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறவங்க ஒன்றுத்தில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பிறகு பண்ணலாம். ஆனால் ப்ராக்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ம் உதவாது. ஆனால் பௌத்த மதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் மெத்தடில் இந்த 5ஐயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இப்போ வந்து ஸ்பர்ஷேந்திரியத்துக்கெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பௌத்த மாங்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மயில் இறகு இருக்குது பார்த்தீங்களா, டச் ஆகிடும்ல. இப்போ சுவாமி எனக்கு நீங்கள் கையோட பக்கத்தில் கொண்டு போகிறது எனக்கு சிரமமாக இருக்குது, பார்க்குறது இந்திரியத்தை கிரகணம் பண்ணுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா மயில் இறகை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக மயில் தொகையை எடுத்து மயில் இறகை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக டச் பண்ணி பார்க்குறோம். அதோட அப்படியே ஃப்ரண்ட் மெதுவாக டச் பண்ணுறது. அப்போ அந்த ரொம்ப மைல்டாக இருக்கும். மெதுவாக டச் பண்ணிவிட்டு எடுத்துட்டு அதை ஃபீல் பண்ணுறது. எடுத்துருவாங்க, தனியாக எடுத்துருவாங்க. லைட்டாக தடவி 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 பார்த்துட்டு அந்த மயில் இறகு தனியாக இது பண்ணிவிட்டு இப்போ எனக்கு நான் கையை இது பண்ணோன்னே எனக்கு அந்த உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்ல இருக்குது. நல்லா கண்ணை மூடி வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக மயில் இறகான விலகி இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா மெதுவாக அந்த ஃபீல் இருக்கும். அதுலேயே மெடிடேட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல ஸ்பர்ஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து கிள்ளிப்பாங்க. புத்த மாங்ஸ் மெடிடேட் பண்ணுறவங்களுக்குலாம் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே புண்ணாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிள்ளுவாங்க. கிள்ளிட்டு அந்த உணர்வுலையே ஸ்பர்ஷேந்திரியம் தொகிந்திரியம் அந்த இடத்துலையே இருக்குது. 2 பர்பஸ் இருக்காங்க. ஒன்று தொகிந்திரியத்தோட ஸ்பர்ஷேந்திரியத்தோட இதுவும் ஆகும், கூட கான்சென்ட்ரேஷன் எங்காகும் புருவ மத்தியிலையும் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் ஆகும். 2 விஷயத்தை இப்போ நான் கையில் சொல்லி காட்டுறேன்ல, இந்த கையில் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஸ்பர்ஷேந்திரியம் மட்டும்தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும், புருவ மத்தி வந்து ஃபீல் ஆகாது. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் பண்ணிக்கிட்டு உட்காந்துருங்க, நல்லா ஒரு ஊசி எடுத்து லைட்டாக கொஞ்சோண்டு குத்திட்டு அப்படி உட்காந்துட்டு அந்த பெயினையே பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த ஸ்பர்ஷேந்திரியம் உங்களுக்கு இதாகும், கான்சென்ட்ரேஷனும் ஆட்டோமேட்டிக்கலாக புருவ மத்திக்கு வந்துடும். அப்போ பஞ்ச இந்திரியத்துக்கும் விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் பண்ணுறது. அப்போ முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய விஷயத்தை பண்ணுறது. நான் தான் சொன்னேன், இந்திரிய விஷயத்தை எப்படி பண்ணுறது, எந்த விஷயத்தையும் பரபரன்னு பண்ணாதீங்க. நல்லா ஆழ்ந்து ஆழ்ந்து இப்போ தனியாக இருக்கும்போது நீங்கள் விவகாரம் பண்ணும்போது விவகாரம் பண்ணுங்க. நீங்கள் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் காலையில் இருக்கேன், காலையில் யாரும் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன்
அப்போ என்ன பண்ணுவேன், ஒரு சிப் காஃபியை வந்து பார்த்தீங்கன்னா, காஃபியெல்லாம் எடுத்தோன்னே குடிக்க மாட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 15-20 நிமிஷம் அது ஆறி போயிடும். காஃபி குடிக்கிறது, மத்தியானம் காஃபி குடிக்கிற காஃபியும் ஆறி போயிடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிப் எடுத்து குடிச்சிட்டு வச்சுருவேன். ஒரு சிப்பை எடுத்து குடிச்சிட்டு ஃப்ரீயாக அப்படி உள்ள அந்த அந்த காஃபியோட இது ஃபுல்லாக கிரகணம் பண்ணுறது. எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தனியாக ஏகாந்தமாக இருந்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சாப்பிட்றீங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷன் அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து சப்தம் ஏதாவது மியூசிக் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக கிரகணம் பண்ணுறது. இது மாதிரி பண்ணி 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 அதில் வந்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த ஸ்டெப் வரீங்க. அந்த சென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை லாஸ்ட் எண்டு, சப்தத்தோட லாஸ்ட் எண்டில் இந்திரியம் இருக்கு. சப்தத்தை என்ன பண்ணணும், மெதுவாக இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் சொல்கிறது எல்லாத்தையும் பண்ணி பாருங்க. சப்தத்தை என்ன பண்ணுங்க, மெதுவாக கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. ஆடியோவோட வால்யூம் கம்மி பண்ண மெதுவாக லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே முடியுதோ அங்கே நில்லுங்க. அந்த இடத்துல ஸ்ரோத்ரேந்திரியம் இருக்கு. தடவி கொடுத்து மெதுவாக தெரியாமல் அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இப்போ நான் தடவுனதுலேயே எனக்கு உணர்வு வருது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஷேந்திரிய உணர்வு. லைட்டாக வந்து நாக்கு, லைட்டாக ஸ்மெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஸ்மெல்லு முடிகிற இடத்துல என்னன்றதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்திரியம் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி, இந்திரியத்தை யார் பார்க்குறா அப்படின்னு கேட்டினா மனசு. லோச்சனம் இருக்கு, அதுக்கப்புறம் ரூபம் திருஷ்யம் லோச்சனம் இருக்கு, தத்ருஷ்யம் மானசம் திருப்து மானசம். அப்போ அந்த இந்திரியத்தை யார் பார்க்குறா அப்படின்னு கேட்டினா மனசு வந்து பார்க்குது, ரெண்டாவது ஸ்டெப். அதுக்கப்புறம் மனசையும் வந்து பார்த்தீங்கன்னா யார் பார்க்குறா அப்படின்னும் போது அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஓங்கார ஜபத்தையோ இதையோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் ஃப்ரீயாக உட்காந்துட்டு மைண்டு வந்து ரொம்ப ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓங்கார ஜபத்தை பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தாட்டோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ரொம்ப கம்மியாக தாட்ஸ் வந்துட்டு இருக்கும் போது நீங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் என்ன பண்ணுங்க, கண்ணை மூடி உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க. அந்த மெடிடேட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, ஓங்காரத்தை சொல்லி 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 மனசு சாந்தமாக இருக்கும். சாந்தமானதுக்கு பிறகு அந்த மனசை நீங்கள் என்ன பண்ணீங்க பார்க்க ஆரம்பிங்க. மனசில் தாட் எப்படி வரும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளோ ஆகும். அந்த ஸ்லோவாக வர தாட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்ப்பும் இல்லாமல் மனசோட தாட்டை மட்டும் பார்க்குறது. ரியாக்ஷன் பண்ணக்கூடாது. ஐயோ நல்ல தாட்டு வருது கெட்ட தாட்டு வருது எதுனா இது சிந்தனை பண்ணுது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மனசை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா புத்தியிலிருந்து நான் மனசை பார்க்கிறேன். அப்ப புத்தி விருத்தியும் மனோவிருத்தியும் கூட புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யமாயிடுது. இது வந்து பாத்தீங்கன்னா 3வது ஸ்டெப். அதுக்கு அடுத்து திருஷ்யா தீவிருத்தையா. தீவிருத்தி அப்படின்னா புத்தி விருத்திய கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, புத்தின்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாலிடா எதுவுமே இல்லாம தாட் அப்படியே நிற்கும். ஒரே தாட் நின்றுச்சுன்னா, தாட்டு ஃப்ளோ ஆகிறது நின்று போய் ஒரே தாட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாட்டே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எது இருக்குன்னா உங்களுடைய அபிமானம் மட்டும் இருக்கும், புத்தி விருத்தி மட்டும் இருக்கும். அந்த புத்தி விருத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா பிராண விருத்தின்னு சொல்லலாம், எல்லாம் ஒண்ணுதான். அங்க வந்து வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கும். புத்தி வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா ஸ்லோ டவுன் ஆகி தாட்ஸ் நின்று போய் நான்ற அந்த அகம் விருத்தி மட்டும் இருக்கும். அதையும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு. அப்ப திருஷ்யா தீவிருத்தையா. திருஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்திகளும் கூட திருஷ்யம் ஆயிடும். அப்ப யார் இருப்பானா திரஷ்டா திருகேவ. திரஷ்டா திருகேவ சாட்சி திருகேவ நது திருஷ்யதே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாட்சி யாரு அப்படின்னா அந்த புத்தி விருத்தியையும் பார்க்கின்றவன் தான் சாட்சி. அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இதையும் அவாய்ட் பண்ணிட்டு தான்லையே அந்த சாட்சியிலேயே நிற்க ஆரம்பிச்சா அவன் எவனுக்கும் விசிபிள் இல்லை, அவனாதான் இருக்க முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரஷ்டா திருஷ்யம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் விபாகம் பண்ணி பார்க்க உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து ஒரு குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயங்கவே மாட்டான். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த வஸ்து சாப்பிட்டாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எங்கேயாவது வெளில போகிறோம், எங்கேயாவது சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், இமீடியட்டாக என்னோட புத்தி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, எடுத்து வாயில் வச்ச உடனே நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுவேன். இதில் ஏதோ சேர்த்துருக்கானோ, ஓமம் போட்டிருக்கானோ, அஜ்வின் போட்டிருக்கானோ, ஜீரகம், ஜீரகமா இல்லை அஜ்வினா? ஜீரகம் இல்லை. அப்போ இதில் லைட்டு ஸ்மெல் வந்து ஓமத்தோட ஸ்மெல் வருது, லைட்டாக ஒரு இது வருது, ஃப்ளேவர் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டிஷ் என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா, இதில் கொஞ்சம் ஒரே ஒரு கல் உப்பு கம்மி பண்ணியிருந்தா இன்னும் டேஸ்ட் இப்படி இருந்திருக்கும். ஒரு கம்மியாக வந்து இந்த 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 மிளகா பொடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அது, குண்டூர் மிளகாவா இல்லை காஷ்மீரி சில்லியா இல்லை நம்ம லோக்கல் மிளகாவா இப்படி இருக்கே அப்படின்னு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும், காஃபி குடிச்சிங்க அப்படின்னா இந்த காஃபியோட கசப்பு என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் இது போட்டிருப்பான் அப்படின்னு. நான் எப்போ டிஷ்ஷு சாப்பிட்டீங்களா என் கூட சாப்பிட்டீங்கன்னா நான் வந்து மார்க் போடுறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம். யார் வேலை சாப்பிட்டீங்க கூட நான் என்ன பண்ணுவேன், 60% எதை சாப்பிட்டாலும் சாமி நல்லா இருக்கா, 50, 60, 40, 30, 80, 90 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மார்க் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனலைஸ் பண்ணுறது. இப்போ வந்து நான் சாப்பிட்டேனா இல்லை அனலைஸ் பண்ணனான்னு கேட்டிங்கன்னா, நான் சாப்பிடலை, அனலைஸ் பண்ணேன். அனலைஸ் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் என்ன ஆகுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேறு ஆகிடுறீங்க, அது வேறு ஆகிடுது. ஒரு பெயிண்டிங் பார்த்தேன் அப்படின்னா அந்த பெயிண்டிங்கோட பேக்ரவுண்டு என்ன, எத்தனை லேயர் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா விட்டுருவீங்க. நான் இப்போ இப்படி என்னோடய வெளியில் பார்க்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் லேயர் என்னோடய வாசல் கதவு, செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வெளியில் இருக்க பூச்செடி, அப்புறம் தேர்டு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிற கம்பம், அடுத்து ஃபோர்த்து லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற மரம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உன்னை பார்க்கும்போது மரம் இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் பார்ப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உட்காந்துக்கிட்டு லேயர் லேயராக எடுத்து பிரித்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி அனலைஸ் பண்ணி மெதுவாக இது என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக செப்பரேஷன் கொடுக்கும் உங்களுக்கு. எந்த விஷயத்தோட இதையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு திருஷ்யமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ தரிசனம்ன்றதுக்கு அர்த்தம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா விவேக தரிசனம். இந்த விவேக தரிசனம் பண்ண மெதுவாக உங்களுக்கு செப்பரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். செப்பரேட் பண்ண இந்த திருஷ்யத்தில் இருக்கக்கூடிய சுகதுக்க அனுபவங்கள் உங்களுக்கு சம்பவிக்காது. அப்போ சம்பவிக்கலன்னா என்ன அர்த்தம், நடுவில் இருந்த பேஸ்ட் வந்து என்ன ஆகி போச்சு, இல்லாமல் போச்சு. எது பேஸ்ட்டு, அவித்யா. அவித்யான்னு என்ன அர்த்தம், அதர்சனம், பார்க்காம இருக்கிறது. அப்போ பார்க்காம இருக்கிறது எப்போ நாசமாகும் சுவாமி, நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வஸ்துவையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும், அந்த அவித்யான்னு ஒன்று இல்லாமல் போய்விடும். எல்லாத்தையும் பார்க்கணும், விஷயத்தை பார்க்கணும். ஆரம்பிக்கிறது இப்படி ஆரம்பிக்கணும். கொஞ்சம் நிபுணத்துவம் வரும்போது, கொஞ்சம் மனசு சாந்தமாக இருக்கும் போது விஷயத்தை பார்க்கணும், இந்திரியத்தை பார்க்கணும், மனசை பார்க்கணும், அப்புறம் புத்தி விருத்தியையும் பார்க்க வேண்டும். இது மாதிரி பார்க்க அதுக்கு பேர் என்னாவது விவேக தர்சனம். அப்படி தரிசனம் பண்ணும் போதெல்லாம் எப்படி பண்றீங்க, புத்தி புருஷ சம்யோக. ஏன் புத்தின்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, முதல் இதே வந்து புத்தியில இருந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு காலையில கூட நம்ம சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் இது அவித்யால இருந்து உண்டாகிற முதல் புள்ளையது வெக்க பார்க்கும்போது புத்தி. புத்திக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம், அகங்காரத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசு, மனசுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள், ஞானேந்திரியங்கள், அதுக்கப்புறம் தான் பஞ்ச விஷயங்கள் வெளியில் இருக்கிறது. அப்போ ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இந்த எல்லா ப்ரொஜெக்ஷனும் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தியோடு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானுக்கு வந்து கனெக்ஷன் வந்து புத்தியோடு தான் கனெக்ட் ஆகுது. அப்போ கடைசி விவேகம் எது அப்படின்னா திருஷ்யா தீவிருத்தையா. திருஷ்ய விவேகத்தில் முதல் ஸ்லோகம் 2வது லைன் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். திருஷ்யா தீவிருத்தையா, நான் பார்க்க வேண்டியது கடைசி தாட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தி விருத்தியை தான் பார்க்கணும். ஆனால் ரொம்ப சட்டில், ரொம்ப சட்டில். அதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும் உங்களுக்கு. மனோவிருத்தியை பார்த்து நீங்கள் சஞ்சலமாயிருவீங்க, மனோவிருத்திக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் ஆகிடுவோம். மனோவிருத்தி கம்மியான நிலையில வந்து பார்த்தீங்கன்னா மனசோட விருத்திக்கு பின்னாடி சாலிடாக ஒரு புத்தி அறிதல் மட்டும் இருக்கு அந்த இடத்துல. அது ரொம்ப ஆத்மா எது, அந்த அறிதல் புத்தி விருத்தி எது நமக்கு தெரியவே தெரியாது, அந்த அளவு சட்டிலானது. அப்ப அந்த புத்தி விருத்தியையும் எவன் பார்க்கிறானோ அவன் தான் சாட்சி.
அதனாலதான் இங்க சொல்லும்போது சொல்லுது, நீங்க என்ன பண்றீங்க, அதர்ஷனஸ்ய அபாவாத், அதர்ஷனம் இல்லாமல் போச்சுன்னா, அவிவேகம் இல்லாம போச்சுன்னா, அப்ப அவிவேகம் எப்போ இல்லாம போகும், விவேகம் பண்ணுனா. விவேகம்னா எதை பண்றது, புத்தி புருஷ சயோகம். புத்தி அது அப்புறம் புருஷன் நான், இந்த ரெண்டு எங்க இருக்குன்னு சொல்லியிருக்க, ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு. புத்தியில தான் புருஷனே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுறான். அந்த அந்த புத்தியையும் பிரிக்கணும். தான் இருக்கிற இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு பார்க்கணும். இது புத்தி அப்படின்னு பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும், சயோக அபாவ. சயோகம் என்ன ஆயிடும், பிரேக் ஆயிடும். அப்படி பிரேக் ஆச்சு அப்படின்னா ஆத்தியந்திகோ பந்தன உபரம இத்தியர்த்தக. ஆத்தியந்திகோ அப்படின்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா பந்தமானது உபரதியை அடைகிறது, ஷட் டவுன் ஆகுது, 100% ஆகுது, எல்லா பந்தமும் இல்லாமல் போய்விடுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அப்போ இப்போ யாரோ ஒரு மாஸ்டர் இருக்கார், குக்கிங் மாஸ்டர் இருக்கார், அவர் டெய்லி அதுதான் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இருக்குது இதில் இருக்குது அதான் பண்ணுவார். ஒரு பெயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், நல்ல ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தோம், எப்பா எத்தனை லேயர்ரா, ஒரு பெயிண்டிங் பார்க்கும்போதே நான் என்ன பண்ணுவேன், ஐயோ இத்தனை லேயர், என்ன ஒர்க் பண்ணியிருக்கான் ஆளு, இத்தனை லேயரை கொண்டு வந்திருக்கானே அப்படின்னு. ஒரு மியூசிஷியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கை கேட்டால் இதே மாதிரி தான், லேயர் லேயர் லேயராக ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஃபீடிங் பண்ணி 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 நம்ம கேட்கும் போது ஒரு மியூசிக் கேட்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல லேயர்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ணல. ஆனால் எல்லாரும் அனலைஸ் பண்ணுறோம். எது வரைக்கும் அனலைஸ் பண்ணுறோம் தெரியுங்களா, எல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே அனலைசிங் வெளியிலேயே நின்று போயிடுது. எப்போ எவனாவது ஒருத்தன் என்ன பண்ணுறான், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது ஒருத்தன் என்ன பண்ணுறான் பார்க்குறான். அதுக்காக தாண்டி வந்து மனசை எவனோ ஒருத்தன் மனசை பார்க்குறான். அதுக்கப்புறம் இதோட காலி. இந்த புத்தியை பார்க்கிறவன் இருக்கான் பாருங்க, நான் தான் தலையை அடிச்சுக்கிறது, புத்தியை பார்க்கணும் ஜி. நம்ம புரிஞ்சா போதும் வேதாந்திகள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, புத்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா மனசில் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் புரிஞ்சா போதும்ன்ட்டு நின்னுறாங்க. ஐயோ அது இல்லைப்பா, அது பரோட்சம். அது அந்த புத்தியையும் பார்க்கிறவன் இருக்கான் பாருங்க, அதான் அபரோக்ஷம். புத்தியில யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அகங்காரம் இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கு, அது புத்தி விருத்தியோட சேர்ந்து இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தியில புரிஞ்சுக்கிட்டா எந்த நாலேஜ் உண்டானாலும் புத்திக்கு தான் உண்டாகும். அந்த புத்திக்கு உண்டான நாலேஜ்ன்றது விருத்தி, புத்தி விருத்தி, அதையும் எவன் ஒருத்தன் ஆப்ஜெக்ட் பண்றானோ அவன் அபரோக்ஷ அனுபூதி அடைஞ்சிடறான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த புத்தியை எவன் பார்க்கிறானோ அவனுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா பந்தமானது செப்பரேட் ஆகும், உப்பரத்தியை அடைகின்றது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அறியறது எல்லாமே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், புத்தியில ஒரு யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல வியாப்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கு. ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு பேர் பல வியாப்தி அப்படின்னு பேர். எல்லா ஜீவராசிகளும் புத்தியில எந்த அறிவு உண்டானாலும் அந்த அறிவோடு நமக்கு என்ன இருக்கு, ஒரு அபிமானம் இருக்கு. நீங்க பிரிச்சு பாருங்க, புத்தியில நான் இதை அறியறேன், நான் வேற இது வேற பார்க்க முடியாது. அறிவு உண்டாகும் போதெல்லாம், ஒரு புத்தியில ஒரு அறிவு உண்டாகும் போதெல்லாம் அதோட இந்த நான் அப்படின்றது இணைஞ்சே வந்துடுது. அதனால என்ன ஆகுது, புத்தியில உண்டாகிற எல்லா ஞானம் அஜ்ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அபிமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகத்தையும் துக்கத்தையும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆயிடுச்சா? அப்ப எப்போ அதையும் நீங்க செப்பரேட் பண்றீங்களோ அப்ப பல வியாப்தின்றது வந்து எப்ப இல்லாமல் போகுதோ, பல வியாப்தினா அபிமானம், அந்த புத்தி விருத்தியில இருக்கக்கூடிய அபிமானம், அதுல நல்லது கெட்டது எது இருந்தாலும் நான் செப்பரேட் ஆகிறேன் அப்படின்னா, அந்த செப்பரேட் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் அபரோக்ஷ அனுபூதின்னு பேர், தானா ஆயிடுவாங்க. அப்ப அந்த புத்தி விருத்தியும் அந்த புத்தியில இருந்து பார்க்கக்கூடிய நானும் ரெண்டு பேரும் செப்பரேஷன் ஆகும். புத்தி விருத்தியை பார்க்கணும், அது ஞானமா இருக்கலாம் அஜ்ஞானமா இருக்கலாம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எதையாவது எனக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன், வாக்கிந்திரியத்தை பார்ப்பேன். சில சமயம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு பாரு எவ்வளோ வேகமாக சிந்திச்சுக்கிட்டு அழகாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நான் மெதுவாக புத்தியை பார்ப்பேன். ஆனால் நிற்கலை சாலிடாக நிற்கலை. ஆனால் நான் எல்லாத்தையும் பார்க்குற ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செப்பரேட் ஆக்கணும். ரைட்டா சாமி? அப்போ நீங்கள் முக்தனான்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு பதில் நான் முன்னாடியே சொல்லிட்டோம். தரிசனம் மோட்சத்துக்கு உபாயம் இல்லை. தரிசனம்
மோட்சத்துக்கு உபாயம் இல்லை. தரிசனத்தோட அபாவம்தான் மோட்ச உபாயம். நான் பார்க்குறேன்ல, இப்போ எனக்கு மோட்சமா சாமி, நீங்கள் சுவாமி நீங்கள் முக்தனா சுவாமின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, இல்லை சாமி நான் முக்தன் இல்லை. ஏன் அப்படின்னா நான் பார்க்குறேன். சில சமயம் பார்க்குறதுல மிஸ் ஆகினா ஆயிடுது, துக்கமும் வருது, சுகமும் வருது. நல்ல சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ காலையில் தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னே நான் திருஷ்யம்னு பார்த்தாலும் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுகம் தருது. அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து நேற்று காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 2 கை குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா வந்தாங்க. ரொம்ப தரித்திரம்னா தரித்திரம். ஐயோ, அந்த குழந்தைங்களை பார்த்தோன்னே எனக்கு துக்கம் வந்துச்சு. நான் பார்க்குற ஹேபிட் இருக்குது எனக்கு, தர்ஷனம் திருஷ்டா திருஷ்யம்ன்ற ஹேபிட் இருக்குது. இருந்தாலும் கூட மிஸ் ஆகி நான் என்ன பண்ணுறேன், மிஸ் ஆகி திருஷ்யத்தோடு என்ன ஆயிடுறேன், சிங்க் ஆகிட்டே இருக்கேன். இது வந்து சொப்பனம் மாதிரி அப்படின்னு பார்க்க முடியாமல், திருஷ்யம்னு பார்க்க முடியாமல் ஹேபிட் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷனம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே என்ன ஆகுது, ஐயோ சனாதன தர்மம் இப்படி போயிட்டுருக்கு, இந்த விஷயம் இந்த யோக சாஸ்திரமும் ஞானமும் எல்லாத்துக்கும் கிடைக்காம போகுது அப்படின்னா அப்பப்போ என்ன ஆயிடுது, திருஷ்யத்தோட இது எல்லாம் சொப்பனம்னு நினைக்காம சிங்க் ஆகிட்டே இருக்கிறேன். அப்போ தரிசனம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்காது. அப்போ தரிசனத்துக்கு அப்புறம் என்ன இருக்கணும், அந்த அதர்சனத்தோட அபாவம் உண்டா, திருஷ்ய விலயம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யங்கள் எல்லாம் லயத்தை அடையும் போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பந்த அபாவம் உண்டாயிடும். அதுதான் இங்கே சொல்ல போகுது. ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்தியந்திகோ பந்தன உபரம இத்தியர்த்த. நான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரஷ்டாவ திரஷ்டானும் திருஷ்யத்தை திருஷ்யன்னு பார்க்குற ஆரம்பிக்கிறனோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பந்தம் இல்லாமல் போய்விடுகிறது. ஏத்தத்து ஹானம், இதுக்கு பேர் தான் ஹானம் அப்படின்னு பேர். ஹானம் இஸ் ஈக்குவல் டு மோக்ஷம். அடிச்சா அதுக்கப்புறம் தத்து திருஷேக கைவல்யம், அந்த ஹானத்துக்கு தான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தத்து. அதுதான் அந்த ஹானம் தான், ஹானம்னு சொல்லக்கூடியது தான் திரஷ்டாவினுடைய கைவல்யம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கைவல்யம்னாலும் மோக்ஷம்னாலும் ஒன்று. டெக்னிக்கலாக அதுக்கு என்ன பேர், ஹானம் அப்படின்னு பேர். அடிச்சா இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு புருஷஸ்ய. அப்போ என்ன ஆகும் சுவாமி, அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கைவல்யம்ன்ற அவஸ்தையில் என்ன ஆகும் அப்படின்னா, புருஷஸ்ய அமிஸ்ரீ பாவகா. ரொம்ப அற்புதமான வார்த்தை. இதெல்லாம் வந்து மனனம் பண்ணுறவங்க நல்லா ஹைலைட் பண்ணிட்டே வாங்க. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திருஷ்யமானது வந்து பார்த்தீங்கன்னா புருஷனுடைய அந்த திருஷ்யம், புருஷன் இருக்குல்ல திரஷ்டா திருஷ்யம், இந்த திருஷ்யம் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட திரஷ்டாவோட அமிஸ்ரீ பாவகா கலக்காமல் போகிறது. கைவல்யம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது, 100% கலக்காமல் போயிடுறது. சதாசிவ பிரம்மேந்திரரோட லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும். பாட்டுக்கு போவார், தெமேன்னு இருப்பார். இந்த உலகத்தோட எந்த ஞானி புருஷர்கள் முக்த புருஷர்கள் எல்லாத்தோட லைஃப்பையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சித்தாவஸ்தையில் இருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லோகத்தோட எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கவே இருக்காது. அவங்களோட பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் இல்லவே இல்லை, இந்த திருஷ்யம் இல்லவே இல்லை, தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இந்த லோகம் இல்லை, ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரஷ்டாவோட அமிஸ்ரீ பாவம்னா கலக்காமல் போவது. கலக்காமல் போச்சுன்னா என்ன ஆகும், புனர் அசயோக குணைரித்தியர்த்தக. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் அசயோகம்னா சயோகம்னா சேருதல், அசயோகம்னா சேராமல் இருக்கிறது. எதோட அப்படின்னா குணைகி இத்தியர்த்தக, இந்த 3 குணங்களோட சேராம போறது தான் அமிஸ்ரீ பாவம், கைவல்யம் அப்படின்னு பேர். கலக்காத தன்மை. அமிஸ்ரீ பாவம்னா கலக்காத தன்மை, மிஸ்ரம்னா கலக்கிறது. அப்ப குணங்கள் 3 குணங்களும் இந்த குணங்களை பார்க்கக்கூடிய இவனும் ஒன்னும் கலக்காம செப்பரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் கைவல்யம் அப்படின்னு. இதுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 17வது சூத்திரத்துல சொல்றது, எவன் தன்னைத்தான் பார்க்கிறானோ அப்ப என்ன ஆயிடும், கிருதார்த்த பிரதி நஷ்டம் அப்படி அனஷ்டமேவ. இவனுக்கு அது செப்பரேட் ஆயிடுச்சுனாவே இல்லாமல் போய் விடுகிறது. எது வரைக்கும் சம்பந்தம் இருக்கோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். எப்ப சம்பந்தம் இல்லையோ அப்ப இது என்ன ஆயிடுது, செப்பரேட் ஆகி இல்லாமல் போய் விடுகின்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் பாருங்க, துக்க காரண நிவர்த்தோ துக்க உபரமோ. துக்க காரணம் எது நம்ம நல்லா தெரிஞ்சுக்க. துக்கத்துக்கு காரணம் எது, சுக துக்கத்துக்கு காரணம் எது,
சயோகம். ஏன் எங்கெங்கயோ போறீங்க? நான் இவ்வளவு நேரம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ல, சுகதுக்கம் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்? சேர்ந்தா தானே சுகதுக்கம். சயோகம் தானே சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா புரிஞ்சுங்க. சயோகம், எங்கேயோ போகாதீங்க. சயோகம். சயோகத்துக்கு காரணம் எது? பேஸ்ட், நடுவுல பேஸ்ட். அவித்யா. அவித்யா அவித்யான்ற நடுவுல இருக்கிற பேஸ்ட்னாலதான் இந்த திரஷ்டாவும் திருஷ்யமும் சயோகத்தை அடையும். சயோகத்தை அடையும் போதெல்லாம் நமக்கு சுகதுக்க அனுபவம் கிடைக்குது. அப்ப துக்கத்தை பாத்தீங்கன்னா துக்க காரண நிவர்த்தம். துக்கத்துக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டா சயோகம். சயோகத்துக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா. அப்ப அவித்யா பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆச்சு அப்படின்னா, அவித்யா நிவர்த்தி ஆச்சு அப்படின்னா துக்க காரண நிவர்த்தம். துக்கத்துக்கு காரணமா இருக்கிற அவித்யா நிவர்த்தி ஆச்சுன்னா துக்க உப்பரமும். துக்கம் பாத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆகுது, துக்கம் இல்லாமல் போகிறது. அதுக்கு பேர் தான் ஆனம். அதுக்கு பேர் தான் ஆனம். ஆனம்னா மோக்ஷம். ததா சொரூப பிரதிஷ்ட புருஷ இது உக்தம். அப்ப என்ன ஆகுது? சொரூப பிரதிஷ்ட, அவன் சொரூபத்தில் நிலை நிற்கின்றான். ஆத்மனியே அவதிஷ்டதே, அவன் தான் தன்னிலையே நிற்கிறான், தானாகவே அவன் இருக்கின்றான் என்று அந்த புருஷன் சொல்லப்படுகின்றான். அடிச்சா இதுக்கு முதல் 2 சூத்திரம் 3 சூத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். யோக சித்த விருத்தி நிரோதக. யோக சித்த விருத்தி நிரோதம் நடந்தா என்ன நடக்கும்? ததா திருஷ்டிகு சுரூபே அவஸ்தானம். புருஷன் அவனுடைய சுரூபத்தில் நிலை பெறுகின்றான். ஆயிடுச்சா? இப்ப கேள்வி வரும், சுவாமி சித்த விருத்தி நிரோதமும் அவித்யா நிரோதமும், அவித்யா இல்லாம போறதும் ஒன்னா வேற வேறையா சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிருங்க. 25வது ஸ்லோகம் கம்ப்ளீட் பண்ணிருங்க. இப்ப நம்ம கேள்வி வருது, 2வது சூத்திரம் என்னது? முதல் சூத்திரம் யோக சூத்திரத்துல முதல் சூத்திரம் என்னது? அத யோகானுசாசனம். 2வது சூத்திரம் யோக சித்த விருத்தி நிரோதா. 3வது சூத்திரம் ததா திரஷ்டிகு சுரூபே அவஸ்தானம். அப்ப பாத்தீங்கன்னா சர்வ விற்த்திகளும் நிரோதமான மனோவிற்த்திகள், எல்லா விற்த்திகளும் நிரோதமான நிலையில புருஷன் என்னாகிறான்? சுரூபத்துல நிலை பெறுகின்றான். அப்படித்தானே பார்த்திருக்கோம். இப்ப இங்க என்ன பார்த்திருக்கு? அவித்யான்ற துக்கத்துக்கு காரணம் அவித்யா. அந்த அவித்யா நிவர்த்தி ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆனம், அது மோட்சம். அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுரூப பிரதிஷ்டா, தான் தான் நினைக்கிறது. இப்ப எனக்கு கேள்வி வருது, சித்த விருத்தி நிரோதம் யாரெல்லாம் மனனம் பண்றீங்களோ நல்லா இது பண்ணீங்க. சித்த விருத்தி நிரோதம் சொரூபத்துல நிக்கிறதுக்கு உபாயமா, இல்ல பாத்தீங்கன்னா அவித்யா நிவர்த்தி சொரூபத்துல நிக்கிறதுக்கு உபாயமா? இந்த புரிஞ்சா போதும் வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாரும், படிச்சவங்க நிறைய, இப்ப எல்லாம் இதெல்லாம் நான் மனனத்துக்காக உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன். நான் எங்கேயாவது புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தத்துல சொல்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தவிருத்தி நிரோதத்தை சொல்ல மாட்டாங்க. சித்தவிருத்தி நிரோதம்னு எங்கேயாவது நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு சித்தவிருத்தியில நிரோதம் பண்ணணும்? சித்தவிருத்தியில எதுக்கு நிரோதம் பண்ணணும்? அவித்யா தான் நிரோதம் பண்ணணும் அப்படின்னுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் வரும். ஐயோ என்னது அவித்யா நிவர்த்தியா, இல்ல சுவாமி பாத்தீங்கன்னா யோக சித்தவிருத்தி நிரோதம்னு யோகத்தை சொல்லிட்டு இருக்கார். சித்தவிருத்தியை நிரோதம் பண்றது மோட்சமா, இல்ல அவித்யா நிவர்த்தி தான் மோட்சமா? டவுட் வருமா? வராது உங்களுக்கு? வேதாந்தம் வெளியில எங்க கேட்டீங்கனாலும், எங்க வேதாந்தம் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? அவித்யா நிவர்த்தி தான் மோட்சம் என்று சொல்வார்கள். அடிச்சா அதே நேரத்துல சித்தவிருத்தி நிரோதம் தான் மோட்சம் என்று முதல் 2வது சூத்திரத்திலேயே சொல்லிடுச்சு. இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, இதுல எது சாமி சரி அப்படின்னா, யோக சூத்திரத்துல 2 பட்சமும் வந்துடுச்சு. இப்போ வியாச பாஷ்யத்துல 2வது சூத்திரம் 3வது சூத்திரம் பாருங்க. அது அப்புறம் இப்ப இங்க வியாச பாஷ்யத்தை பாருங்க. துக்க காரண நிவர்த்தம், துக்கத்துக்கு காரணம் சயோகம், சயோகத்துக்கு காரணம் அவித்யா. அந்த அவித்யா நிவர்த்தி ஆச்சுன்னா துக்க உப்பரமோ, துக்கம் இல்லாமல் போகும். துக்கம் இல்லாமல் போச்சுன்னா ததா, அப்பொழுது ததா சுரூப பிரதிஷ்டா, ததா தர்ஷ்டிக்கு சுரூபி அவஸ்தானம். இங்க ததா சுரூப பிரதிஷ்டா, அப்பொழுது சொரூபத்தில் அவன் நிலை நிற்கின்றான் அப்படின்னு புருஷன் அந்த நிலையில நிக்கிறான், தான் தானா நிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உக்தம், இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கா. இது அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
வேதாந்தத்திலேருந்தே நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ரெண்டும் ஒரே இதுதான். எங்கன்னா விவேக சூடாமணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்க. விவேக சூடாமணியில் 169வது பாட்டு ஸ்லோகம் எடுத்துங்க. நம்பர் போட்டுகிட்டே வாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரெஃபரன்ஸ் இருக்கும்போது நீங்கள் ராமகிருஷ்ண மடத்தோட புக்கு வந்து கிடைக்கும், விவேக சூடாமணி புக்கு கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து வாங்கி வச்சுங்க. பஞ்சதசி வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவேக சூடாமணி புக்கு, ராமகிருஷ்ண மடத்தோட புக்கு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சிமிச்சு வச்சு உங்கள்கிட்ட இருக்கா வச்சுங்க. அதில் 169 பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 169 ஸ்லோகம். நஹி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா. ஒரு நம்பர் சில இடத்துல ஒன்று முன்ன பின்ன இருக்கும், 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் பின்ன இருக்கும். இப்போ நான் 169 சொல்கிறேன்னா சில இடத்துல சில புக்கில் 170 இருக்கும், 168 இருக்கும். நஹ்யஸ்த்ய வித்யா மனசோ அதிரிக்தா மனோஹி அவித்யா பவபந்த ஹேதுஹு தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம் விஜృంభిதேஸ்மின் சகலம் விஜృంభதே. எக்ஸலண்டான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியணும். வேதாந்தமும் யோகமும் நல்லா புரியணும்னா இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கணும். இன்னும் 2-3 ஸ்லோகம் படிக்க போகிறேன். நஹி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா. மனசுக்கு வேறாக, மனசுக்கு அதிரிக்தான்றதுக்கு அர்த்தம் வேறானது. மனசுக்கு வேறாக அவித்யா என்று ஒன்று இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுங்க. அவித்யா, மனசுக்கு வேறாக அவித்யா என்று வேறு ஒன்று இல்லவே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவித்யான்றது இன்விசிபிள். அவித்யா அவ்யக்தம்னு பேரு. அவித்யாவை எந்த கொம்பனும் எந்த ஆளும் பார்த்ததில்லை அவித்யாவை. அப்ப அவித்யா வந்து எப்படி வியக்தமாகும் அப்படின்னா மனசோட விற்த்திகளா, மனோவிற்த்திகளா தான் வியக்தமாகும், வெளிப்படும். சரி, மனசு வேற மனோவிற்த்தி வேறையான்னு கேட்டீங்கன்னா இல்ல, மனசுன்றதே விற்பி ரூபம்தான். ஆச்சா, மனசுக்கு அந்நியமா அவித்யா என்று ஒரு வஸ்து இல்லை. மனோகி அவித்யா பவபந்த ஹேத்துஹு. மனசுன்ற அவித்யா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்சாரத்துக்கு காரணமா இருக்கு. அமிர்த பிந்து உபனிஷத்துல 2வது மந்திரம் இதுதான் இருக்கு. மனயேவ மனுஷ்யானாம் பந்த மோக்ஷயோஹோ காரணம் பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம் அப்படின்னு அமிர்த பிந்து உபனிஷத்து அப்படியே இங்க எழுதுறார். மனோகி அவித்யா பவபந்த ஹேத்துஹு. மனசுதான்பா அவித்யா. இப்ப யாராவது கேள்வி கேட்பாங்க, அவித்யா நிவர்த்தி தான் சொல்லப்பட்டிருக்கு, சித்தவிருத்தி நிரோதம்லாம் எங்கேயும் சொல்லல அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க, இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுங்க. மனசும் அவித்யாவும் ஒண்ணுதான்ப்பா, மனசு வேற அவித்யா வேற இல்லை அப்படின்னு. சர்வம் மனையேவ, பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்லுது, சர்வம் மனையேவன், எல்லாம் மனசுதான் அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசுதான் அவித்யா, அதுதான் பவபந்த ஹேத்து, திரும்ப திரும்ப ரீபர்த்தை கொடுக்கறதுக்கு காரணம். தஸ்மின் வினஷ்டே, அற்புதமான வார்த்தை. அந்த மனசு நாஷ்டம் ஆச்சு அப்படின்னா, மனசு நஷ்டம்னா என்ன சுவாமி? விற்பி நிரோதம். மனசுல விற்பி இல்லைன்னா மனசு இல்லை. மனசு விற்பி நாசமாச்சுன்னா மனசு நஷ்டமாயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு நஷ்டமாச்சு அப்படின்னா, நாசமாச்சுன்னா மனோநாசம். தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம். மனசு நாசமாச்சு அப்படின்னா எல்லாம் நாசமாகி போயிடும். தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா, கோமால இருக்கா, இல்லை வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது மயக்கமாகி விழுந்துட்டோம் அப்போ இருக்கா, மூச்சாவஸ்தையில் இல்லை, இதே தான். அப்போ தூக்கத்தில் இல்லை, மனோவிருத்தி இல்லை. நல்லா மூச்சையாகி மயக்கமாகி கிடக்கிறோம், அப்பவும் வந்து மனவிருத்தி இல்லை, அங்கேயும் சம்சாரம் இல்லை. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அபினோ கஞ்சாவோ எடுத்துக்கிட்டு காணணும் அப்படின்னா அங்கேயும் இல்லை. நான் சொல்லியிருக்கேனே ஏற்கனவே, நர்மதா கரையில் வந்து 2 நாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீரை பக்கோடா சாப்பிட்றேன்ட்டு காஞ்சா பக்கோடாவை எனக்கு கொடுத்துட்டாங்க. கேலண்டரில் 2 நாள் காணுங்க, 2 நாள் காணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக நமக்கு என்ன ஆகுது, டெய்லி வந்து டெம்பரவரியாக உங்களுக்கு தூக்கத்தில் மனோசு இல்லாமல் போகுது, சம்சாரமும் இல்லாமல் போகுது. எப்போவாவது அப்பப்போ எங்கேயாவது எனக்கு லோ சுகர் அது மாதிரிலாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் மயக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் சம்சாரம் இல்லாமல் இருக்குது. இன்னும் கோமாக்கு போகலை, என்னன்னு தெரியல, போய் தான் பார்க்கணும்.
அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கிற இடத்துல நமக்கு டெம்பரவரியா இருக்கு. 100% சித்தவிருத்தி திரும்ப வராம போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் மோட்சம். அப்ப மனோநாசம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது? நமக்கு இப்ப டெம்பரவரியா நடக்கிறது என்ன தெரியுங்களா? மனோவிருத்தி நாசம். ஆனா மனசு இருக்கு. அதே நேரத்துல மனசே நஷ்டமாயி போச்சு அப்படின்னா அப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மமானது கிடைக்காது. விஜிரும்பித்தே, அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா மலர்ந்துச்சு அப்படின்னா, விஜிரும்பம்னா என்ன அர்த்தம்? மலருதல். ஒரு பூ எப்படி மலருதோ அது மாதிரி இந்த மனசு டெய்லி காலையில என்ன ஆகுது? வேக்கப் ஆகுது, மலர்ச்சி அடையுது. புத்தி மனசு எல்லாம் வேக்கப் ஆகுது. அப்படி வேக்கப் ஆகும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அஸ்மின் சகலம் விஜிரும்பத்தே, அஸ்மின் விஜிரும்பித்தே சகலம் விஜிரும்பித்தே. இந்த மனசு மலரும் போது இந்த மொத்தமும் சம்சாரமும் மலர்ந்து விடுகிறது, வேக்கப் ஆயிடுது. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாச்சு அப்படின்னா எல்லாம் நஷ்டமாயி போயிடுது. அப்ப இந்த மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா, இந்த மனசுதான் பவபந்த ஹேத்து அப்படின்னு சொல்லியாச்சு சுவாமி. அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கா சுவாமி? இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்வப்னே அர்த்தசூன்யே, ஸ்வப்னே அர்த்தசூன்யே ஸ்ருஜதி ஸ்வசக்தியா போக்த்ராதி விஸ்வம் மனயேவ சர்வம் ததைவ ஜாக்ரத்யபினோ விசேஷः தத் சர்வம் ஏதன் மனசோ விஜృంభணம். 170வது ஸ்லோகம் வேகச்சுடாமணியில. ஒரு 3 ஸ்லோகத்தை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேதாந்தம் ஈஸியா புரியும். சொப்னே அர்த்த சூன்யே சிருஜதி ஸ்வசக்தியா. சொப்பனத்துல நீங்க சொப்பனம் பாக்குறீங்கல்ல, வஸ்து இருக்கா இல்ல வந்து பாத்தீங்கன்னா வஸ்து இல்லையாங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தேன் சொப்பனத்துல. ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்தேன். நான் போகும்போது, ஏன்பா எல்லாம் லாரியில் ஏறி வாங்கப்பா. இந்த மாநாட்டுக்கெல்லாம் பொலிட்டீஷியன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது கூட்டம் கூட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாரியில் ஆளை ஏற்றிட்டு போவாங்கல்ல. நான் வந்து இன்னைக்கு சொப்பனம் பார்க்க போகிறேன், ஒரு பெரிய திருவிழா பார்க்க போகிறேன், பெரிய மேளா பார்க்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 10 லாரி பப்ளிக் வந்து வாங்க, நான் சொப்பனத்துக்குள்ளார போகிறேன், நீங்களும் வாங்க. அப்படியா கூப்பிட்டு போனோம்? நான் ஒரு சொப்பனத்தை பார்க்க போகிறேன், ரயில்வே ஸ்டேஷன் சொப்பனம். போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுத்துக்கலாமா? ரயில்வே ஸ்டேஷன் சொப்பனம் பார்க்க போகிறேன். ஸ்டேஷனை உள்ளே கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. மாண்டூக்கியத்தில் சொல்லுது, இந்த நாடியில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாடி இருக்கு. புரீதத்து நாடி அப்படின்னு பேரு, அப்புறம் ஹிதா நாடின்னு பேரு. 2 நாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் வச்சுக்கோ. தூங்குறத வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப் நடக்கிறது புரீதத்து நாடின்னு பேரு. அதே நேரத்தில் சொப்பனம் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிதாநாம நாடின்னு பேர், ஹிதான்னு பேர். இந்த நாடி எவ்வளோ பெருசு சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு முடியை வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட முடி ரொம்ப மெலிசா இருக்கு. இந்த முடி ஒன்னே நம்மளால கையில் பிடிக்க முடியல. இந்த முடியை வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக வச்சு 1000 பாகம் பண்ணீங்கன்னா அதில் ஒரு பாகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாடியோட திக்னஸ். பண்ண முடியுமா எவனாவது? நான் பொழுது போகலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முடியை பிச்சு அதில் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் இருக்கும்ல, நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை 2 ஆக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். நீங்களாம் பண்ணுவீங்கல்ல? நான் பண்ணுவேன். அது மாதிரிலாம் ஸ்திரீகள்லாம் பண்ணுவீங்கல்ல, பண்ண மாட்டிங்களா? இந்த பிரான்ச் ஆகிருக்கும், சில சமயம் முடியே ஸ்பிட் ஆகிருக்கும். நான் என்ன பண்ணுவேன், பொழுது போகலன்னா என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க, தனியாக உட்காந்துருப்பேன். என்ன பண்ணுறது, இந்த முடியை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எப்படியாவது அந்த முடியை லாஸ்ட் எண்டு வரைக்கும் கரெக்டாக 2 இதாக ஆக்கணும் அப்படின்னு அப்படியே ட்ரை பண்ண முடியாது. 2ஆவே பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ மைன்யூட்டு. அப்போ 1000மா பண்ணினீங்கன்னா எவ்வளோ மெலிசு சாமி. அந்த நாடியில தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தை எல்லாத்தையும் பார்க்குறோம். மாண்டிக்கிய காரிக்கால சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, வைத்தத்திய பிரகரணத்தில் சொல்லுது, ஒரு யானையை நான் பார்க்குறேன் கனவுல, ஒரு மாளிகையை நான் பார்க்குறேன். அப்போ ஒரு மாளிகையை பார்க்குறேன், ஒரு யானையை பார்க்குறேன் அப்படின்னா அந்த சின்னோண்டு நாடிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானை இருக்க முடியுமா சாமி? யானை இருக்காது. மாளிகையும் இருக்காது. நான் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தேன், ரயில்வே ஸ்டேஷனில் ஹார்பர் பார்த்தேன், ஹார்பர் காணும். பெரிய கப்பல் பார்த்தேன், பெரிய கப்பல் காணும். ஹிமாலயாஸ் பார்த்தேன், ஹிமாலயாஸ் காணும். இருக்க முடியுமா நாடிக்குள்ளார? நாடிக்குள்ளார இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்னா, சொப்பனே அர்த்த சூன்யே. சொப்பனத்துல வந்து வஸ்துக்கள்லாம் இல்லப்பா, வஸ்து இல்லை, ஆனா பாக்குறேனே நானு. சிருஜதி ஸ்வசக்தியா. இந்த மனசு என்ன பண்ணுது தெரியுங்களா? ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தி? ப்ரொஜெக்ஷன் பண்றது.
இந்த மனசு தன்னுடைய சக்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது? சத்துவ ரஜஸ் தமஸ் இந்த 3 சக்தியை வச்சுக்கிட்டு 3 குணங்கள் அதை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது? அந்த ஒண்ணுமே இல்லாத இந்த நாடிக்குள்ளார சொப்பனத்தில் அது என்ன பண்ணுது? ஒரு கிரியேஷனை சிருஜத்தினா ஒரு கிரியேஷன் அது கிரியேட் பண்ணுது. பண்ணிட்டு போக்திராதி விஸ்வம் மனையேவ சர்வம் அதுக்குள்ளார தானே ஒரு கேரக்டராக ஆகி போச்சு. ஐயோ என்ன நாய் கடிக்குது, நாயும் இந்த மனசு தான் கற்பனை பண்ணுச்சு. நாய்க்குள்ளார இருக்கிற கேரக்டரையும் இந்த மனசு தான் கல்பனை பண்ணுச்சு. ஐயோ நாய் கடிக்குதுன்னு அந்த வலியையும் இந்த மனசு தான் கல்பனை பண்ணுது. அங்க இருக்கிற அநேக கேரக்டர், நான் ஓடி போறேன், நாய்க்கு பயந்து ஓடி போறேன், நாய் பின்னாடியே ஓடி வருது, நாயும் மனசு தான், இந்த மனுஷனும் மனசு தான். அது கடிச்சு அந்த வேதனையை போகம் பண்றதும் அந்த மனசு தான். போக்திராதி விஸ்வம் அங்க இருக்கக்கூடிய போக்தால இருந்து டைம் ஸ்பேஸ் மேட்டர் சொப்பனத்துல நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ சர்வம் மனையேவ சர்வம் வார்த்தை வந்துருச்சு பாருங்க. மனையேவ இருக்க வச்சிருக்கீங்களா? மனையேவ சர்வம் எல்லாம் மனசு சொப்பனத்துல. அப்போ என்ன சுவாமி, சொப்பனத்துல ஏதாவது கேரக்டர் இருந்துச்சா இல்ல, டைம் இருந்துச்சா இல்ல, மேட்டர் இருந்துச்சா இல்ல. அப்ப யாரு இதெல்லாம் பண்ணா? மனசே இது எல்லாம் ஆச்சு. ததைவ ஜாகிரத்யபி அதே மாதிரி தான் இப்ப ஜாகிரதத்திலையும் கூட நோ விசேஷா. சொப்பனம் எப்படியோ அதே மாதிரி தான் ஜாகிரதமும். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இல்ல. தத் சர்வம் ஏத்தன் மனசோ விஜிரும்பனம். இந்த ஜாகிரதத்திலையும் மனசு வேக்கப் ஆகும் போதெல்லாம் நம்ம திருஷ்யங்களை பார்க்கிறோம், டைம் ஸ்பேஸ் மேட்டர் எல்லாம். அப்ப இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்கறதெல்லாம் சொப்பனத்துல எப்படி மனோவிருத்திகளோ அதே மாதிரி தான் ஜாகிரதத்திலும் இது எல்லாம் மனசு மட்டும்தான், மனோவிருத்திகள் மாத்திரம்தான். இந்த உலகம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் விருத்தி ரூபமா இருக்கிறது. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரிவோ பூத்தம் யதா நித்ரயா. இந்த மொத்த லோக்கமும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இல்ல, புத்தி விருத்தியா இருக்கு. புத்தி விருத்தி எதனால உண்டு பண்ணப்பட்டது? மாயையா, மாயையினால உண்டானது. அது எங்க இருக்கு? எல்லாம் எனக்கு மேல கல்பிதம். அப்ப நானுக்கு மேல இந்த மனசுதான் அவித்யா, இந்த மனசுதான் விருத்தி ரூபமா எல்லாத்தையும் விரிச்சு காட்டுது. எப்படி? சொப்பன மாதிரி. சொப்பனத்துல எப்படி வஸ்துக்கள் வாஸ்தவத்துல இல்லையோ ஆனா பார்க்கப்படுதோ அதே மாதிரிதான் இந்த ஜெகத்து எல்லாம் பார்க்கப்படுது. என்ன? எப்படி? விருத்தி ரூபம் ஆயிடுச்சா? அப்ப மனசு மலர்ந்தா விருத்தியை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா லோகம், மனசு விருத்தியை ப்ரொடியூஸ் பண்றனா லோகம் இல்லை. அடுத்த ஸ்லோகம் சொல்லுது 171. சுஷுப்தி காலே மனசி பிரலீனே நைவாஸ்தி கிஞ்சித் சகல பிரசித்தே அதோ மன கல்பித ஏவ பும்சஹ சம்சாரயே தஸ்ய நது வஸ்தோஸ்தி. அற்புதமானது. நான் சொல்ற எக்ஸாம்பிள் எல்லாம் எங்க இருந்துன்னு கேட்டீங்கன்னா இதாங்க, வேச்சடாமணி தான் நம்மளோட குருநாதர் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா சுஷுப்தி காலே. சரி, ஜாகிரதத்துல திருஷ்யத்தை பார்க்குறோம் வெளியில, சொப்பனத்துல உள்ள பார்க்குறோம் மனசுல, அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் போனீங்கன்னா சுஷுப்தி காலே மனசி பிரலீனே. நீங்க பார்த்ததெல்லாம் மனசுல நல்ல லயமாயிடுது. லயமாயிட்டு நைவாஸ்தி கிஞ்சித் சகல பிரசித்தேகே. நீங்க எதெல்லாம் பிரசித்தமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை பார்த்தீங்களோ, இமயமலையை பார்த்தீங்க, கங்கையை பார்த்தீங்க, திருவண்ணாமலையை பார்க்குறேன், இந்த ஊரை பார்க்குறேன், வீட்டை பார்க்குறேன், இந்த தேகங்களை பார்க்குறேன், காலம் பார்க்குறேன், டைம் பார்க்குறேன், எவ்வளோ மேட்டர், எவ்வளோ டைம், எவ்வளோ ஸ்பேஸ், எதெல்லாம் பார்க்குறோம் பிரசித்தமா. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நைவாஸ்தி கிஞ்சித்து, ஒரு மண்ணாங்கட்டியும் பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல ஒன்றும் இல்லை. அதோ மனக்கல்பித ஏவ பும்சஹா. ஆகையினால் பார்த்தீங்கன்னா ஒரு நிர்ணயத்துக்கு வரும். இந்த புருஷனுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இது எல்லாம் என்ன சுவாமின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்னன்னா, எத்திர மனோவிருத்தி தத்திர தத்திர திருஷ்யம். எங்கெங்கெல்லாம் மனோவிருத்தி இருக்கோ அங்கங்கெல்லாம் நாமரூப ஜெகத் இருக்கும். எங்கெங்கெல்லாம் நாமரூப ஜெகத்து இல்லை அப்படின்னா அங்கங்கெல்லாம் மனசு இருக்காது. எங்க? தூக்கத்துல, கோமால, மூர்ச்சாவஸ்தையில, சமாதியில. அப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி சம்பவிக்கிறது தூக்கம்.
நோயாளிகளுக்கு சம்பவிக்கிறது மூர்ச்சா, அப்புறம் கோமா, யாருக்கோ சில பேருக்கு கோமா. அப்ப யோகிகளுக்கு என்ன இருக்கு? ஞானி புருஷர்களுக்கு, யோகிகளுக்கு என்ன கிடைக்குது? வெறும் சமாதியில இந்த உலகம் சித்தவிருத்தி நிரோதம் ஆயிடுது. அப்ப சித்தவிருத்தி நிரோதமாச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா அங்க லோக்கம் இல்லை, அதோ மனக்கல்பித ஏவ. ஆகையினால ஒரு முடிவுக்கு வரும், இந்த மொத்தமே என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா கல்பிதம் அப்படின்னு சில இடங்கள்ல இருக்கும், சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மனோகல்பிதம்னு இருக்கும். 10 உபனிஷதங்கள்ல அவித்யாதான் அதிகமா சொல்லப்படும், 10க்கு மேல இருக்கிற உபனிஷதங்கள் எல்லாத்திலையும் மனோகல்பிதம்ன்ற வார்த்தை பயன்படும். அப்ப மனசுதான் அவித்யா. புரியுதா? பும்சக சம்சார ஏதஸ்ய ந வஸ்துதோ அஸ்தி. வாஸ்தவத்துல இந்த புருஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம் பாத்தீங்கன்னா வெறும் மனக்கல்பித ஏவ. சம்சாரம் நம்ம சொல்றோமே, இது எல்லாம் விருத்தி ரூபம், மனசுனால கல்பிக்கப்படுறது. அதாவது தான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ப்ரொஜெக்டர் எது? மனசுதான் ப்ரொஜெக்டர். ஸ்கிரீன் எது? நான்றதான் ஸ்கிரீன். பிரகாசம் எது? என்கிட்ட இருக்கக்கூடிய சித்த அம்சம், சைத்தன்யம் தான் பிரகாசம். ப்ரொஜெக்டர் எது? இந்த இந்த இது எது? இந்த மனசு. இந்த ப்ரொஜெக்டர்ல என்ன இருக்கு? வாசனைகள் இருக்கு. இந்த ப்ரொஜெக்டர் வழியா நான்ற கான்சியஸ்னஸ் வெளியில போய் அந்த மனசு தான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் என்ன பண்ணுது? ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. மனசுக்குள்ளார எது இருக்கு? வாசனை. வாசனைக்கு பேர் தான் அவித்யான்னு நம்ம சொல்லுவோம் சில இடத்துல. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த சம்சாரமும் பார்த்தீங்கன்னா மனக்கல்பித ஏவ. இந்த மனிதனுடைய மொத்த சம்சாரமும் மனசுனால உண்டாகினது. சம்சாரத்துக்கு இன்னொரு பேர் என்னது? இப்பதான் நம்ம பார்த்துருக்கோம். சம்சாரம்னா என்ன சுவாமினா துக்கம், ஹேயம் துக்கம். சம்சாரம்னா துக்கம், அதான் ஹேயம். அப்ப சம்சாரம் வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டா மனசோட கல்பிதம். ஏதஸ்ய ந வஸ்துதோ அஸ்தி. வாஸ்தவத்துல மனசு கண்ணியமா சம்சாரம்னு ஒண்ணு இல்லவே இல்லப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 74வது ஸ்லோகத்தையும் ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. 74வது ஸ்லோகம் சொல்லுது, தஸ்மாத் மனக்காரணமஸ்ய ஜந்தோ பந்தஸ்ய மோக்ஷஸ்ய ச வா விதானி பந்தஸ்ய ஹேது மலினம் ரஜோ குணைஹி மோக்ஷஸ்ய சுத்தம் விரஜஸ்தமஸ்கம். அற்புதமான ஸ்லோகம். தஸ்மாத் மனக்காரணமஸ்ய ஜந்தோஹோ. ஆகையினால் மனசுதான் காரணம் இந்த ஜந்துவிற்கு. பந்தஸ்ய மோக்ஷஸ்ய ச வா விதானி. பந்தம் பண்றதுக்கும் இந்த மனசுதான் காரணமா இருக்கு, மோட்சம் கொடுக்கறதுக்கும் இந்த மனசுதான் காரணமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா யாராவது கேட்பாங்க, சித்தவிருத்தி நிரோதம் மோட்சமா, சொரூப பிரதிஷ்டைக்கு தான்ல நிக்கிறதுக்கு காரணமா, இல்ல அவித்யா காரணமானு கேட்டா அவித்யா மனோரூபத்துல விருத்தி ரூபத்துல இருக்கு. நீங்க அவித்யா நிவர்த்தின்னு சொன்னாலும் சித்தவிருத்தி நிரோதம் சொன்னாலும் இரண்டும் ஒன்று தான். அவித்யா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனாத்மா. எது அனாத்மா? வெளியில இருக்கிறதெல்லாம் அனாத்மா. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நேத்தி நேத்தி இத்தியாத்மா. இந்த ஆத்மா அறியறதுக்கு ஒரே மெத்தட் தான் உபனிஷத் சொல்லுது, நேத்தி நேத்தி. அப்ப யோகத்துல சித்தவிருத்தி நிரோதம்னு எதை சொல்றோமோ அதே தான் பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கால பாத்தீங்கன்னா சொல்லுது. நல்ல மனோவிருத்தி நிரோதம் எப்படி பண்றது அப்படின்னும் போது 3:32 தானே, 3:32 சொல்லுது, ஆத்ம சத்தியானுபோதேன. நம்ம வேதாந்தத்துல என்ன பண்றோம் தெரியுங்களா? சித்தவிருத்தி நிரோதத்தை ஆத்ம சத்தியானுபோதேன. ஆத்மா சத்தியம் ததன்யத் மித்யா. ஆத்மாதான் சத்தியம், அதற்கு அந்நியமானதெல்லாம் பொய்யானது. யோகத்துல என்ன பண்றோம் தெரியுங்களா? யோகத்துல பாத்தீங்கன்னா ஆத்மா சத்தியம், அதுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் திருஷ்யம். அப்ப யோகத்துல பாத்தீங்கன்னா திருஷ்யத்தோட நிப்பாட்டிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த ஸ்டெப்பு போறோம். எது எதெல்லாம் திருஷ்யமா இருக்கோ சொப்பன மாதிரி அதெல்லாம் பொய். அப்ப யோகத்துக்கும் வேதாந்தத்துக்கும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் அதிகம். யோகம் சர்வம் திருஷ்யம்னு நிப்பாட்டிக்கும். வேதாந்தம் எதெல்லாம் பார்க்கப்படுறதா இருக்கோ அதெல்லாம் பொய், சொப்பனவத்து அப்படின்னு, சொப்பனத்தை போன்று அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பு போகும். மித்யாத்வ நிச்சயம் பண்ணும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா சத்தியம், அது கண்ணியமா இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு என்ன பண்ணும்? நேத்தி 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 இது ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லைன்னு ஒவ்வொரு விருத்தி வரும்போதும் இது ஆத்மா இல்லை, ஆத்மா இல்லை, ஆத்மா இல்லைன்னு நெகேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ந சங்கல்பயதேயதா, எப்ப மனசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சங்கல்பங்களும் பண்ணாம போயிடுதோ, விற்த்திய வந்து நேத்தி 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 பண்ண 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 இல்லாம போச்சோ, அப்ப என்ன இருக்கும்? அமனஸ்தாம் ததாயாதி, அந்த இடத்துல மனம் இல்லாமல் போய்விடும். மனம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? சித்த விருத்தி இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி போச்சு அப்படின்னா கிராகியாபாவே ததக்ரகம், விஷயம் இல்லை அப்படின்னா சிந்திக்கிறதுக்கு விஷயத்தை நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட, அப்ப அதை கிரகணம் பண்றதுக்கான மனதும் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை வந்து மித்தியாத்துவ நிச்சயம் மூலமா கேன்சல் பண்ணிட்டு மனம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பந்தம் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த நேரத்துல என்ன சுவாமி இருக்கும் அப்படின்னா அகல் பகமஜம் ஞானம், மாண்டிகை காரிக்கால 33 அகல்பகம் அஜம் ஞானம் ஏயாபின்னம் பிரசக்ஷதே. அந்த இடத்துல என்னன்னு கேட்டா நிர்விகல்பம்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானம் மட்டும் இருக்கும். யாரு கல்பனை பண்ணா? மனசு தானே கல்பனை பண்ணிச்சு. தேச கால வஸ்துக்கள் எல்லாம் மனசோட கல்பனை. அப்ப அந்த கல்பனை வந்து பாத்தீங்கன்னா நின்னு போன மாத்திரத்துல யார் இருப்பா மிச்சம்? நிர்விகல்பம், கல்பனை இல்லாத ஆத்மஸ்வரூபம் மட்டும். அகல்பகம் அஜம், பர்த் இல்லாதது, டெத் இல்லாதது, எதுவுமே இல்லாததா வெறும் ஞானம், வெறும் ஞானம் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல மனசுன்னு ஒண்ணு அமனிபாவம் சொன்னீங்களே, அது என்னாச்சு சுவாமி அப்படின்னா அந்த ஞானத்தோட இது என்னது? அபின்னம் பிரச்சக்ஷதே. அந்த மனசுன்றது விருத்தி இல்லாத மனசு அந்த அந்த ஆத்ம மயமா பிரம்ம மயமா ஆயிடுது. அதுக்கு பிறகு பிரம்மஜேயம் அஜம் நித்தியம் அஜேன அஜம் விபுத்தியதே. டிரான்ஸ்பரண்டான இருக்கிற மனதினால், விருத்தி இல்லாத மனதினால் நிர்குண நிராகாரமான அந்த ஆத்ம தத்துவம் அறியப்படுகிறது அப்படின்னு முடியுது. அப்போ வேதாந்தத்திலையும் யோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல பந்தம். சித்த விருத்தி நாசமாச்சு அப்படின்னா சித்தம் நஷ்டமாயிடும். திருஷ்யம் தான் சித்தம். சித்தம் நஷ்டமாயி போச்சு அப்படின்னா தான் தானா இவன் நிற்பான், சொரூப பிரதிஷ்டை இவனுக்கு உண்டாகிவிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இதோட 25வது சூத்திரம் வச்சுங்க. நாளைக்கு 26 பார்க்கலாம். அதனால வந்து யாரெல்லாம் மனனம் பண்றீங்களோ இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியர் புரியும். நிறைய பேர் வேதாந்த பேசுறவங்க நிறைய பேர் அனலைஸ் பண்ணாததுனால என்ன பண்ணிட்டாங்க? அவித்யாதான் சொல்லிட்டாங்க. அவித்யானால இப்ப நான் தான் சொன்னல, அதனாலதான் வேகச்சுடாமணி எடுத்தேன். எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசு இல்லையோ அங்கெல்லாம் நமக்கு வந்து துக்க அனுபவமே இல்லைங்களே. டீப் ஸ்லீப்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. எவ்வளவு ஆனந்தம் இல்லை. என்னோட எந்த சஃபரிங்கும் இல்லைங்க. எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் என் தலைவலி வரும். சில சமயம் தலைவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரியில் வேக்கப் ஆயில் இருக்கிற வரைக்கும் தலைவலி. தூக்கத்துக்கு போயிட்டோன்னா எங்கே போச்சு தலைவலி? தலைவலியை யார் காட்டினா? ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வெளியில் இருக்கா. ஐயோ என்னடா இது, நாளைக்கு கீதா பிடிஎஃப் அனுப்பணும், யோக சூத்திரம் பிடிஎஃப் அனுப்பணும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிடிஎஃப் அனுப்பணும். ஐயோ ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு டென்ஷனாக இருக்கும். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவ்வளோ ஒர்க் இருக்குது, நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்போ இந்த தூங்கி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்சாரமாக பிடிஎஃப் ஆகுது, மண்ணாங்கட்டியாவது, கிளாஸ் ஆகுது, ஆச்சாரியர் ஆகுது. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஆனந்தமாக தூங்கி போயிடும். திரும்ப வேக்கப் ஆகிறோம். ஐயோ அப்படின்னு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரம் வந்துடும். ஐயோ அப்படின்னு. அப்போ நடுவில் பகவான் நமக்கு சம்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் பண்ணுறார். திரும்ப சம்சாரம் வந்துட்டு இருக்கு. அப்ப எப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசோட இருக்கிற கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகுதோ அவித்யா நாசத்தினால, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவித்யா நாசம் என்னது? 100% அந்நியதா கியாதி பண்றது. புத்தி விருத்தியவே பார்த்து இது நான் இல்லை அப்படின்னு செப்பரேட் பண்ணி விட்டீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவித்யா நாசம் நடக்கும். தான் தானா நிற்கலாம். தான் தானா நின்னீங்கன்னா இந்த சம்சாரமே இல்லாமல் போய்விடும். இதான் ரூட். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண. சொல்லுங்கம்மா. அதான் நான் இல்லை அதனால்தான்
மகா பெரியவரோட அன்னைக்கு நான் படிச்சு காட்டினேன் பார்த்தீங்களா, மகா பெரியவரோட உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்ல. அறிவு அறிவு நல்லா வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது அறிவு பத்தாது. அறிவு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது அறிவு பத்தாது, அனுபவம்னு ஒன்று தேவைப்படுதுன்னு அறிவு வரும்போது தான் தெரியுது. அறிவு வராத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அறிவை தேடிக்கிட்டே இருப்போம். அறிவு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது அனுபவம், சுவானுபவம் ஒருத்தருக்கு உண்டாகணும் அப்படின்றது தெரியுது. விவேக சுடாமணியை வந்து ஃபுல்லாக படிங்க. ஃபுல்லாக வந்து யோகத்தோடு நான் எடுக்க போகிறேன். ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா விவேக சுடாமணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச காரணமாக இருக்கிறது. புரிஞ்சாலும் பத்தாது, புரிஞ்சாலும் புத்தியில் இருக்கிறது. அதனால தான் மகா பெரியவரோடது திரும்ப எடுத்து படிங்க, உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைச்சிடும் உங்களுக்கு. பார்க்கலாம்.